வெல்கம் டு ஷிவ்ஜா கிச்சனுங்க. நம்ம பார்க்க போகிறது இட்லி உப்புமாங்க. நம்ம வீட்டில் இட்லி சுட்டோம்னா அதாவது மீந்து போகுதுங்களா, அதை மீந்து போச்சுன்னு போட வேணாம். அதில் ஒரு உப்புமாவாக நம்ம செஞ்சு சாப்பிட்டுடலாங்க. சூப்பராக சுவையாக செஞ்சிடலாம். வாங்க தாளிக்கலாம். எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கருப்பு உளுந்து போட்டால் வாசனையாக இருக்குங்க. கருப்பு உளுந்து கொஞ்சம் போட்டு தாளிச்சிக்கலாம். கடலப்பருப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இட்லி என்ன பண்ணணும், அப்படியே உதிரியாக பிசைஞ்சு வச்சுக்கணுங்க. அந்த இட்லி பிசைஞ்சு வச்சுக்கிறத நம்ம வானலில் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போடணும் கலருக்காக. போட்டு நல்லா நம்ம வதக்கிடணுங்க. நல்லா பரட்டி விடணுங்க. நல்லா வதக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக நம்ம லெமன் ரைஸ் மாதிரி ஒரு கலர் வந்துச்சு பார்த்தீங்களா, செமையாக. நான் கார்னிஷ்காக கொஞ்சம் கொத்தமல்லி தழையை மேலே போட்டுக்கலாங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக. ஏன்னா உப்பு கம்மியாக இருக்கும்ல, அவங்க போடுறேன். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுவும் ஒரு டிஃபன் ஐட்டம் தாங்க. செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ பார்க்கறதோட விடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நிறைய வீடியோ போடலாம்.